வருகின்றது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்கிற வகையில் இந்த நற்பள்ளிரையானது இந்த மாதத்திற்கான தலைப்பு புத்தக அலமாரி. இந்த புத்தக அலமாரி என்கிற தலைப்பில் பல்வேறு ஆளுமைகள் தினம் தங்களது கருத்துக்களை இங்கு பதிவு செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று 8ஆம் தேதி ஜூன் மாதம், இன்றைக்கு நம்முடைய பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய ஆளுமை பற்றிய அறிமுக நேரம் இது. இவர் நெய்வேலியைச் சேர்ந்தவர். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்தில் டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பயிற்சி துறையில் தனக்கே இருக்கக்கூடிய மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு பயிற்சி துறை அலுவல்களை தனது சொந்த பொறுப்பில் ஏற்று திறம்பட செயலாற்றியவர். மேலும் ஜேசிஐ நெய்வேலி அமைப்பில் உறுப்பினராக இருந்ததுடன் அல்லாமல் ஜேசிஐ நெய்வேலியின் சர்டிஃபைட் ட்ரெய்னர் வரிசையில் ஒரு அங்கத்தினராகவும் இருக்கின்றார். இதுவரை பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வலுவலர்களுக்கான பயிற்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி காட்டியவர். நாடகத்துறையில் தனக்கே உரிய ஆர்வத்தின் காரணமாக அவர் நாடகத்துறையில் அமைப்பின் செயலாளராகவும் இருந்து செயலாற்றியவர். பணி ஓய்வுக்கு பின் இப்போது முழுமையாக தன்னை பயிற்சி துறையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் நல்போரை அமைப்பின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வரும் நபர்களில் ஒருவராக இருந்து வருகின்றார். அந்த வகையில் இன்று நம்முடைய பயிற்சி எடுக்க வந்திருக்கக்கூடிய ஜேசி ரமேஷ் நாகராஜன் அவர்களை அறிமுகம் செய்வதில் நற்புலரை பெருமிதம் கொள்கிறது. அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து தளத்தை அவர் வசமப்படுகிறேன். புத்தக அலமாரி தலைப்பின் கீழ் தனது அனுபவங்களை, கருத்துக்களை இங்கு அவர் பதிவு செய்வார். சார், floor is yours. Please take it. Thank you. Thank you, Lakshman sir and Shogini madam, for your nice introduction. புத்தக அலமாரி உண்மையிலே ஒரு மிக அருமையான தலைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய புத்தகங்கள் பற்றி நிறைய இது பண்ணுறோம். ஒரு தலைப்பும் பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்கிற மாதிரி தலைப்பாக தான் நம்மளுடைய ஃபவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த புத்தக அலமாரி அப்படிங்கிற தலைப்பு பார்க்கும்போது நமக்கு என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய தேடல்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரே விஷயம், என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்கா சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ். சூப்பர் சூப்பர். ஓகே, புத்தக அலமாரி. புத்தக அலமாரி அப்படின்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு ஆளுமைகள் அழகா பேசிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் பேச போற விஷயங்கள் என்ன பத்தி பேச போறேன்னா, முதல்ல என்னோட புத்தக அலமாரியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என் வாழ்வில் வந்தார்கள் சென்றார்கள் பலர், என்னுடைய எப்பொழுதுமே என் சந்தோஷத்திலும் என் தனிமையிலும் நீ எனக்கு ஆசிரியர், நண்பர், மருத்துவர். என்னுடைய புத்தக அலமாரி இவர் தான். என்னோட புத்தக அலமாரி எப்பவுமே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இடம். இப்போ கூட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் என்னுடைய புத்தக அலமாரி. என்னுடைய ட்ரைனிங் ரூம்ல என்னுடைய கனவுன்னு சொல்லலாம். புத்தக அலமாரி எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே உண்டு. என்னுடைய கனவு என்னோட ட்ரைனிங் ரூம்ல ஒரு புத்தக அலமாரி. அதை என்னோட பேக் ட்ராப்ல தெரியும். கொஞ்சம் லைட்டிங் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, ஏன்னா அது ஒரு மாதிரி ஷேடிங் வருது, அதை போட்டோம், அதுக்காக நான் நிறுத்திட்டேன். ஸோ நானும் புத்தக அலமாரியும் அப்படின்னு சொல்ல போனோம்னா, எங்க வீட்டில் ஆரம்ப காலத்துல நான் சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்க்கும்போது முதல்ல எங்க அப்பா எனக்கு படிக்க கொடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆசான் அப்படின்னு ஒரு புத்தகம். ரொம்ப பழைய இத்து போயிருக்கும் அந்த புக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலராகி
அதுல வந்து ஏ அப்படின்னா ஏசிஇ ஆட்டக்கடுதாசியின் ஒற்றை புள்ளி அப்படின்னு அதுக்கான டெஃபினேஷன் ஐ மீன் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கோம். ஏசிஇ ஏஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் மதன காமராஜன் கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. ராத்திரி டெய்லி இங்க உட்கார வச்சு டெய்லி ஒரு சாப்டர் படிச்சுக்காங்க பாருங்க அப்பா. அது மாதிரி தியாகராஜர் கீர்த்தனைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதுல இருந்து பாட்டு பின்னி எடுப்பாரு எங்க அப்பா. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதன் எங்க பாட்டிகிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஏஆர் அன்னம்மாள் அப்படின்னு அவங்க கைப்பட எழுதின ஒரு விஷயம். ஸோ அந்த புத்தகம் இன்னும் வச்சிருக்கேன். அவங்க இறந்து 25 வருடம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் நாங்க அத கீப் அப் பண்ணுறோம். இதெல்லாம் எங்க வீட்ல இருந்த சின்ன வயசுல இருந்த புத்தகம். அது மாதிரி ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம்லாம் வந்து கல்கியில வந்து எங்க அப்பா அத பைண்டிங் பண்ணி வச்சிருந்த புத்தகங்கள். அதுல அதுல நான் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் அத எடுத்து படிம்பாரு. ராமாயணம் படின்னா சுந்தரகாண்டத்திலேருந்து படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஆனா நான் அதுல நாட் நாட் செவன் பாலு அப்படின்னு ஒரு த்ரில்லிங்கான கதை இருக்கும். அதுதான் நான் படிச்சேன். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ராமாயணம், மகாபாரதம் படிச்சோம்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி சினிமா புத்தகங்கள் அதெல்லாம் அவரா பைண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த புத்தகங்கள்ல இருந்து எடுத்து நிறைய அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு சித்ராலயாவின் நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற அந்த பாட்டு இருக்கும். அதுல வந்து தங்கை அப்படின்னு ஒரு படத்தோட பாட்டு இருக்கும். தண்ணீரிலே தாமரை பூ அந்த பாட்டு எங்க அப்பாவோட ஃபேவரட் சாங்கு. ஒரு தடவை பாடுவார் அதை எடுத்து. அது மாதிரி விஷ்ணு சகசரநாமம் இது எங்கும் நான் சின்ன வயசுல இருந்து எடுத்த புத்தகம் இன்னும் ஸ்டில் வி ஆர் கீப்பிங். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அதோட இன்னொரு முக்கியமான புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இது வந்து 10th வந்து தமிழ் மதிப்பெண் முதல் மதிப்பெண் எடுத்ததுக்காக எனக்கு கொடுத்த ஒரு 4-5 புத்தகத்துல இது ஒண்ணு. இந்த புத்தகம் அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது என்னன்னா, புத்தகம் படிக்கும்போது நம்ம குறிப்பெடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லாம் புக்குன்னு நினைக்கிறேன் அது பேரு. பசங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க எடுத்து ஒட்டி பட ஒட்டி. அந்த மாதிரி எங்க ஃபாதரோட ஸ்லாம் புக் என்னென்ன படிக்கிறாரோ என்னென்ன போறாரோ அது எல்லாத்தையும் அது எழுதி அதுல ஒட்டி அதுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து ஒட்டி ஸ்டில் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வாழறதுக்கான அத்தனை தகவல்களும் இருக்கும். ஒரு கார் ஓடுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்லோகம் படிக்கணும், ஆன்மீக தகவலா எல்லா தகவல்களும் அவர் எழுதி 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 அவர் விரலே பெண்டாயிருக்கும். அந்த அளவுக்கு எழுதுற ஒரு பர்சன். ஸோ இதான் நானும் புத்தக அலமாரியும் ரொம்ப பெரிய மீதி எல்லாம் ஸ்லோக புத்தகம் இருந்தாலும் எங்க வீட்டுல பெரிய புத்தகங்கள்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கல்கி அது வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வரும். ரெகுலரா வியாழக்கிழமை வரும் அந்த காலத்துல நினைக்கிறேன். ஃப்ரீ காப்பி வரும். எங்க ரிலேட்டிவ் அதுல இருந்ததுனால ஒரு ஃப்ரீ காப்பி எங்க வீட்டுக்கு வரும். அதெல்லாம் ஃபுல்லாவே படிச்சு அம்புலி மாமா லைப்ரரி எங்க ஸ்கூல்ல இருந்து வர இடத்துல லைப்ரரி இருக்கும். அதுல அம்புலி மாமா அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு மங்கையர் மலரும் வாங்குவாங்க. அதுல எனக்கு ரொம்ப மங்கையர் மலர் எதுக்கு படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல மார்கழி மாசம் கோலமே நான் ஸ்கூல் டேஸ்ல நான் தான் போடுவேன். எல்லாம் எனக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாங்க உண்டு. எப்படி இது போட்ட எப்படி போட்டேன்ட்டு அந்த மாதிரி கோலம்லாம் பார்க்கறதுக்கு அதுக்காக இந்த புத்தகம்லாம் ஃபுல்லாக எடுத்து படிப்பேன். அது மாதிரி கிரைம் சுபா இந்த நிறைய சுஜாதாவோட ஒரு தொடர் இந்த மாதிரி கிரைம் புக்கெல்லாம் வந்து நிறைய படிப்பேன். எப்படி படிப்பேன்னா என்எல்சியில் நான் ஜாயின் பண்ண உடனே சிதம்பரத்துலேருந்து நெய்வேலி வந்துட்டு இருந்தேன். அங்கெல்லாம் அப்படியே ராத்திரி 4 மணிக்கு பஸ் கிளம்பும்போது அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு தடவை படிச்சு 2-3 டைமே நான் விருத்தாச்சலம் வரைக்கும் போயிட்டேன். மந்தாரகுப்பம் இறங்கி டியூட்டிக்கு வராம. அந்த அளவுக்கு புத்தகம் வந்து நிறைய படிக்கிற ஒரு பர்சன் நான். ஸோ இது அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெயினரா நான் ஆன பிறகுதான் நிறைய புத்தகம் என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் இந்த யூ கேன் வின் தான் வந்து எல்லா ட்ரெயினரும் வாங்குற முதல் புத்தகம்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதை வச்சே நிறைய நம்ம பண்ணுவோம். அது மாதிரி நிறைய புத்தகங்கள் நான் நிறைய புத்தகங்கள் பெருசா வாங்கினது இல்லை. புக் ஃபேர் நெய்வேலியில வரும். நான் ஃபுல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப சீப்பான புத்தகங்கள் தான் விலைக்கு வாங்குவேன். ஒரு 10 ரூபாய்க்கே பெரிய தகவல்கள்லாம் இருக்கிற புத்தகங்கள்லாம் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி புத்தகங்கள்லாம் வாங்க மாட்டேன். பகவத்கீதை கூட வாங்கினேன் 90 ரூபா சீப்பான காப்பி அப்படின்னு கொடுத்தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய புத்தகமே. அந்த மாதிரி தான் வாங்குவேன். நிறைய புத்தகங்கள் எனக்கு ஃப்ரீயா நண்பர்கள் கொடுத்தது. எங்கேயாவது ட்ரைனிங் போகும்போது அதுல இது பண்ணது. நம்ம ரெட் ஃபோர்ட் காலத்துல இருந்து சேவா மேடம் அவங்க எழுதின புத்தகங்கள்.
நம்ம நித்யா தேவி மேடம் எழுதினது, சிவகனி மேடம் எழுதினது, நல்லதொரு குடும்பம், வீரசேகரன் சார் டிரான்ஸ்லேட் பண்ணது, அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய சேர்ந்து எங்க வீட்டு ஃபுல்லா புத்தகங்கள் நிறைய ஒரு பெரிய ஷெல்ஃப்ல அடுக்கிற அளவு இருக்கு. சரி, இந்த புத்தகங்கள்லாம் இருக்கு, என்ன பெரிய நன்மைகள் இருக்கும்? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? புத்தகங்கள் படிக்கிறதுனால என்ன நன்மைகள்? ஒன்னே ஒண்ணுதாயா, நன்மைகள் என்னங்கிறத விட ஒரு தீமை கூட இல்ல. பியூட்டிஃபுல் சார், சூப்பர். ஒரு புத்தகம் வந்து நமக்கு ஒரு யாருமே சொல்லாத கருத்துக்களை அது சொல்லும். நிறைய கேள்விகள் நம்ம மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புத்தகத்துல அதுக்கு பதில் இருக்கும். பெரியார் எழுதின எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள்னு ஒரு புக்கு நான் படிச்சேன். அந்த புக்கு அதுக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நம்ம கரெக்டா இருக்கோம், நம்மள எல்லாரும் ஏன் புரிஞ்சுக்காம ஆப்போசிட்டா பேசுறாங்க. அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு புரிஞ்சுது. அதனால புத்தகம் வந்து நமக்கு விடை நிறைய 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 கேள்விகளுக்கு விடைய கொடுக்கும் சார். சூப்பர் சூப்பர் மேடம், அருமை 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 அருமை. புத்தகம் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு மனிதன் வழிகாட்டி. வழிகாட்டி, சூப்பர். சார், ஒவ்வொரு புத்தகம் திறக்கும் போதும் ஒரு புது உலகம் திறக்கப்படுகிறதுன்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு சார். மிக அருமை. புத்தகம் படிக்கும் போது நம்முடைய மனதில் உள்ள கவலைகளையும் மறக்க வைக்கும், நமக்கு புதிய எண்ணங்களையும் மனதில் உதிக்க வைக்கும், புதிய கருத்துக்கள் மனதில் உதிக்கும். மிக அருமை, மிக அருமை. ஒரு மென்டார், ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒரு மென்டார். வெரி குட் சார், சூப்பர் சார், அருமை அருமை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சார். ஒரு நூலகம் திறக்கும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சூப்பர் சார், அருமை. இதானே சார் மேல்நாட்டு அறிஞர் விக்டர் ஹியூகோ. தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஆர்வமா எல்லாருமே பெரிய இன்டெலக்சுவல்ன்றதுனால நிறைய நன்மைகள் சொல்லிட்டு. சொல்லுங்க சார் லட்சுமணன் சார், இன்டர் பண்ணிட்டேன். இல்ல ஒண்ணு இல்ல, இதுதான் நாம் தலை குனிந்து படிக்கிறப்ப உன் தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னு ஒரு இது உண்டு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், சூப்பர் சார், சூப்பர். ஒரு நூலகம் திறக்கும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றனர். என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து அவங்க வாழ்நாளோட சாதனை தான் நம்ம எழுதணும். அப்ப அந்த மாதிரிதான் ஒரு புத்தகம் நான் வந்து வாழ்நாள் சாதனை பண்ற அளவுக்கு அப்ப அவங்களோட அனுபவங்கள் சேர்க்கும்போது மிக அருமை தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் அந்த நூலகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாசிப்பு கற்பனை திறன் பத்தி சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஹேண்ட் புக் ஆஃப் எஸ்எம்இ மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு ஒரு எஸ்எம்இ நான் படிஞ்ச சுரங்கத்துல பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எடுத்து எழுதின ஒரு புத்தகம் அது. கிட்டத்தட்ட பிடிஎஃபா கிட்டத்தட்ட எல்லா என்எல்சியில் இருக்கிற மைன்ஸில் இருக்கிற எல்லா டிவிஷனுக்குமே அதை ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த புத்தகம் வந்து டைரக்டர் மைன்ஸ் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சிஜிஎம் முன்னாளியில் அதை வெளியிட்டோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ மகள் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதின கவிதை, என்னோட கவிதையும் இதில் ஒரு தொகுப்பு இருக்கு. என்எல்சி நெய்வேலி எழுத்தாளர்கள் எழுதின புத்தகம். இதுதான் நான் இது வரைக்கும் எழுதின புத்தகங்கள். 3வது என்னோட ஆர்டிகல் வந்தது நற்புலரி. அவ்வளோதான். இந்த வாசிப்புல என்ன அப்படின்னாக்க கற்பனை வளம் வரும். நம்ம என்ன ஒரு ராஜா கதை வாசிக்கிறோம்னா நம்ம அந்த ராஜா கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சுஜாதாவோட ஒரு உடல் ஒரு இயந்திரம் அப்படின்னு புத்தகம் படிக்கிறோம்னா நம்ம ஒரு கிட்னியா மாறிடும். நம்ம பெரிய கிரைம் நாவல் போனோம்னு நம்ம அதை கண்டுபிடிக்கிற ஒரு விவேக் ரூலா மாதிரி அந்த மாதிரி கேரக்டரா மாறிடும். இது கற்பனை வளம் மிக மிக அதிகரிக்கும் அப்படின்றாங்க. மெடிடேஷனுக்கு ஈக்குவலண்டான விஷயம் சொல்றாங்க. ஒரு மெடிடேஷன்ல தான் வந்து நம்ம மூச்சை கவனிக்கணும், ஒரு மந்திரத்துக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. அது எதுவுமே வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் புத்தகம் வாசிச்சாலே மெடிடேஷனுக்கு ஈக்குவலண்டான எல்லா பெனிஃபிட்டும் வந்துடும் அப்படின்றாங்க. கண்டிப்பா ஒரு 6 minutes ரீடிங் வந்து 68% ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதுன்றாங்க. மியூசிக் கேட்கறத விடவே இது வந்து ரொம்ப காம் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்றாங்க. இப்போ நினைவாற்றல் பார்த்தோம்னா ஃபுல்லா மூளை கண்ணில் பார்க்குறோம், கையில் டச் பண்ணுறோம்,
ஸோ வாயில படிக்கும்போது அந்த ஆடியோ எல்லா புலன்களும் வரும்போது அப்போ மூளை வந்து செயல்பாட்டை அதிகப்படுத்தி நினைவாற்றல் நிறைய வளரும் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஒரு குழந்தைகளுக்கு இன்னைக்கு படிக்கிற ஹேபிட் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம சொல்றோம். எந்த ஏஜ்ல படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா 4லேருந்து 6 வயசுல அவங்களுக்கு படிக்கிற ஹேபிட்டை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. யாராவது தாத்தாமார்கள் பெற்றோர்கள் இந்த மாதிரி ஏஜ்ல குழந்தைகள் இருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த ஏஜ்லாம் தாண்டிடுச்சு, எங்க பையனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு, பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று அவருக்கு என்ன ஒரு புக் ஃபேர் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கூட்டு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புத்தகத்தை, அது என்ன மாதிரி கண்டென்ட்டா இருக்கிற புத்தகமா இருந்தாலும் பிடிச்ச மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்து அவருக்கு பிடிக்கிற ஹேபிட்டை படிக்கிற ஹேபிட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது மிக மிக அவசியம். புத்தகத்தை பற்றின சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் நம்ம ஷேர் பண்றவங்கள்ட்ட. பெரிய புத்தகம் பிக்கஸ்ட் இன் பிசிக்கல் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டில் இருக்கிற புத்தகம் வந்து திஸ் இஸ் த ப்ராஃபட் மஹமட் அப்படின்ற ஒரு புத்தகமா. அதோட சைஸ் பார்த்தோம்னா 16.4 அடி 26.44 அடி, கிட்டத்தட்ட 1.5 டன் வெயிட், ஓங்கி அடிச்சா 1.5 டன் அப்படிங்கிற மாதிரி 1500 கிலோ வெயிட், 429 பேஜஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, பின்னாடி படுக்க வைக்கப்பட்டது தான் அந்த புத்தகம். அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் இன்னைக்குமே இருக்கிற விஷயம். இது வந்து மஷத் இன்டர்நேஷனல் குரூப் துபாய் அதில் வந்து 2012 வந்து அதை அன்வீல் பண்ணாங்க. ஸோ இது வந்து லார்ஜஸ்ட். அப்போ லார்ஜஸ்ட் தெரிஞ்சால் ஸ்மாலஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்சல்யூட் ஸ்மாலஸ்ட் புக் இன் தி வேர்ல்டு டீனி டெட் ஃப்ரம் டர்னிப் டவுன் அப்படின்னு ஒரு புத்தகம். இது எப்படி என்ன சைஸ் இருக்கும் அப்படின்னா இங்கே அம்புக்குறி காட்டி ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அதுதான் புத்தகம். இந்த பக்கம் காமிச்சதெல்லாம் அது மைக்ரோஸ்கோப்ல வந்து பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா 70 மைக்ரோமீட்டர் டு 100 மைக்ரோமீட்டர், 70க்கு 100. அப்ப 70 மைக்ரோமீட்டருங்கிறது என்னன்னா 70 ஒரு மில்லிமீட்டரை 1000ஆல வகுத்தா என்ன கிடைக்குமோ அதுதான் 0.07 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்கலி அதை பார்க்க முடியாது, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சுதான் அதை வியூ பண்ண முடியும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும், பெருசு பண்ணா சின்னது பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி பிக்கஸ்ட் பை சைஸ் பார்த்துட்டோம். பிக்கஸ்ட் பை பேஜ் திக்கஸ்ட்னு சொல்லலாம். அது பார்த்தோம்னாக்கா வேர்ல்டு 2020 இஎஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் ஒரு லண்டன்ல பண்ணியிருக்காங்க. 1,100,000 பேஜ் உள்ள புத்தகம். இந்த பக்கத்துல இருக்கிறது தான் வந்து புத்தகத்தை பாதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆந்தாலஜி ஆஃப் ஆர்டிகல்ஸ், ஒரு ஒரு விஷயத்தை பத்தின மனித குலத்துல பல்வேறு சாதனைகள் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பல்வேறு யூனிவர்சிட்டியிலேருந்து எடுத்து அதை தொகுத்து யூகேல பண்ண விஷயம். இன்ஜினியரிங்ல, மெடிசன்ல, ஆர்ட்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் தொகுத்து 1,100,000 பேஜ் இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிக்கஸ்ட். லாங்கஸ்ட் பை வேர்ட் கவுண்ட், ஒரு எத்தனை வார்த்தைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டமின் ஊ லீ கிராண்ட் செரஸ் அப்படின்னு ஒரு புக்கு, மாலடின் ஜார்ஜஸ் அவர் எழுதின லாங்கஸ்ட் நாவல், இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட் நாவல் அது. அது பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் வேர்ட்ஸ் இருக்குமா, கிட்டத்தட்ட 13,000 பேஜஸ், 10 பாகங்களா இருக்கிற ஒரு புத்தகம் அது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வேர்டு கவுண்ட்ல இருக்குன்றாங்க. நம்ம லாங்கஸ்ட் வேர்டு கவுண்ட் பார்த்தோம்னாக்கா நம்ம கன்னித்தீவு சிந்துபாத் இன்னும் கின்னஸ் ரெக்கார்டு அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச லாங்கஸ்ட் வேர்டு கவுண்ட். நம்ம பார்த்தோம்னாக்கா வேர்ட்ஸ் எடுத்தோம்னாக்கா கேரக்டர்ஸ், சாரி இது வேர்ட் கவுண்ட்னு தப்பா போட்டிருக்கேன், முன்னாடி உள்ளதுதான் வேர்ட் கவுண்ட். இது வந்து கேரக்டர்ஸ். சர்ச் ஆஃப் லாங் டைம் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு புத்தகம் மார்சல் ப்ரோஸ்டோடது. 1.3 மில்லியன் வேர்ட்ஸ் அண்ட் நியர்லி 9.6 மில்லியன் கேரக்டர்ஸ் இருக்குதான். 9.6 மில்லியன் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு புத்தகம். இது வந்து இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற தகவல்கள். இப்ப பார்த்தோம்னா இ புக் வந்து கிட்டத்தட்ட 1930s அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு சினிமாவில் கூட இந்த மாதிரிலாம் வந்து வர மாதிரில இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1971 தான் இதை இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு 2000s தான் வந்து பாப்புலரைஸ் ஆயிருக்கு. இந்த 1971 வந்து காங்கிரஸ் டிக்ளரேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷனோட சாஃப்ட் காப்பியா 10 ஃபர்ஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தோம்னா COVID-19 வந்து கிட்டத்தட்ட இந்த இபுக்கோட பயன்பாடு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த 1971 இதை இன்வென்ட் பண்ணா கூட அதுக்கு முன்னாடியே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பட்டனை தட்டி விட்டா தட்டுல 2 இட்லி வரும்ட்டு அவர் பாடுவார். இப்ப கண்டிப்பா அதெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா 1930ஸ்லயே. மொபைல் வந்து மொபைல்ல புக்ஸ் படிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் அதோட நம்மளை டைவெர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுன்னா நம்ம டைவெர்ட் ஆகிடும். ஆனா பிசிக்கல் புக்கா இருந்ததுன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து வளர்க்கும் அப்படின்றாங்க. ஸோ புக்கும் இன்னைக்கு படிக்கிற சூழல் இருக்கு. பட் இருந்தாலும் அதை விட பெட்டரா வந்து பிசிக்கல் புக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டீங்களா? சுனாமி மாதிரி சுண்டோகு அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த புத்தகத்தை பத்தி தேடும் போது இதெல்லாம் கிடைச்சு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎஸ் அப்படின்னு சூன் தான் படிக்கணும். மேக்ஸ்ல இருக்குங்க சார் சுடுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது ஜப்பானீஸ் வேர்டு சார். நேத்து தான் நான் இது படிச்சேன் ரமேஷ் சார். புக் வாங்கிட்டு படிக்காம இருக்கிறது. சூப்பர் 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 சூப்பர். உங்க சிலபஸ் தூக்கிட்டனோ? சார் சுண்டோக்கு அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜப்பான்ல வந்து ஒரு புத்தகம் வாங்கிட்டு 1868 1912 இந்த பத்தி வார்த்தை வந்து இது பண்ணாங்க. ஒரு புத்தகத்துக்கு வாங்கிட்டு படிக்காம வைக்கிறது, பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறதுக்கு இல்லாம கூட எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிற இந்த ஹேபிட்டை வந்து சுண்டோக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நிறைய பேர் இந்த சுண்டோக்கு ஜப்பான்ல கண்டுபிடிச்சானே தவிர நம்ம பேர் இல்லாம பல புத்தக அலமாரியில இந்த மாதிரி சுண்டோக்கு நிறைய தூங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் மன்னிக்கணும், வாங்கி வச்சுட்டு படிக்காம வச்சிருக்கிறதுக்கு கின்னஸ் அப்ளை பண்ணலாமா? எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணலாங்க. சுண்டோக்கு மாதிரி நம்ம வந்து இண்டோக்குன்னு ஏதாவது ஆரம்பிச்சோம். பைப்ளிசோமோனியா அப்படின்றாங்க. எல்லாருக்குமே ஒரு புஸ்தகம் வாங்கினோம்னா அதோட வாசனை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வாசனை பிடிப்போம். புது புஸ்தகத்துல ஒரு வாசனை இருக்கும். அது மாதிரி இது வந்து அரோமா ஆஃப் புக்ஸ், பர்டிகுலர்லி ஓல்டு புக்ஸோட ஸ்மெல்லு, அதை ஸ்மெல் பண்ற ஹேபிட் பேரு பிப்ளியோஸ்மீனியா அப்படின்றாங்க. பிப்ளோஸ்மியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்மெல்லிங் புக்கு, இந்த வார்த்தையே வந்து இதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சது 2014 இங்கிலீஷ் ஆத்தர் லெக்சர் ஆலிவர் டெல் அப்படின்றாங்க. புத்தகத்தை பத்தின சின்ன சின்ன தகவல்கள் நம்ம. ஸோ இன்னொரு புத்தகத்தை பத்தின முக்கியமான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங்லேயே அடிச்சு ஒரு புத்தகம் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டைப்ரைட்டிங்லேயே அடிச்சுன்னொன்னே, டைப்ரைட்டிங்லேயே அடிச்சு ரோனியோ போட்டா நீங்க அந்த காலத்துல கொடுப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் பேங்க் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் சிரமம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மா சிரமப்படுத்தாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் 2 நாள் உட்காந்து அதை பேப்பரில் ஃபுல்லாக நோட்டாக எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ரைட்டர்லேயே ஃபுல்லாக டைப் பண்ணி பண்ண புத்தகம் வந்து டாம் சாயர் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்கிறாங்க. பிரசிடென்ட் தியோடர் ரோஸ்வெல்ட் அவருடைய இது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, தினசரி 1-2 புத்தகம் படிக்கிற மிகப்பெரிய ஒரு யுஎஸ் பிரசிடென்ட். அவரை பற்றின பெரிய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவரோட புத்தக சம்பந்தமான அவரோட கோர்ஸே நிறைய இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல. விக்டர் ஹியூகோட லெஸ் மிசரபிள்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா 823 வேர்ட்ஸ் சேர்ந்த ஒரே சென்டென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சின்ன புக்கு, பெரிய புக்கு, நிறைய வார்த்தைகள், நிறைய பேஜஸ், அந்த மாதிரி ஒரே சென்டென்ஸ் 823 வேர்ட்ஸ் தான் லாங்கஸ்ட். அந்த சென்டென்ஸே போட்டிருந்தாங்க. பயங்கரமா இருக்கும். 823 வேர்டோட ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதெல்லாம் அதுக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அது மாதிரி புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, புத்தகம் வந்து நிறைய விஷயத்தை புரட்டி போட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். 1851 வந்து இந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து ஒரு பத்திரிகையில தொடர்கதையா வந்திருக்கு. 1852 அது வந்து அது புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொடரா வந்ததுதான். அமெரிக்கா அந்த புத்தகத்தை பார்த்துதான் அமெரிக்காவில் வந்து அடிமை முறை ஒழிக்கிற இயக்கத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தது. நம்ம ஒரு புத்தகம் வந்து சமூக சிந்தனையை மாற்ற முடியும் அப்படின்னு நிரூபிச்ச புத்தகம். ஒரு பெரிய போராட்டத்துக்கான உத்வேகம் கொடுத்த ஒரு புத்தகம். அமெரிக்கா எதிராக
அந்த ஒரு பேப்பர் வடிவில் ஒரு எழுத்து வடிவில் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப புத்தகம் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து உலகத்திலேயே பேசப்பட்ட பெரிய பெரிய புத்தகம். இதுல என்ன அப்படின்னாக்கா 1848ல ஜெர்மன் தத்துவ ஞானிகள் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரீட்ரிக் ஏங்கல்ஸும் எழுதின ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆவணம் தான் இது, புத்தகம் கிடையாது. என்னென்னலாம் பண்ணணும், கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு கட்சியோட அறிக்கை அப்படி சொல்லலாம், தேர்தல் அறிக்கை மாதிரி. 1917ஆம் ஆண்டுல வந்து ரஷ்ய புரட்சி, 1949ல இருந்த சீன புரட்சி, எல்லாத்துக்கும் இந்த புத்தகம் தான் மிகப்பெரிய அடிப்படையா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புக்கு அது இதுன்னு பிசிக்கலா ஈஸியா டிரான்ஸ்போர்டேஷன். அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போறதே கஷ்டம் இருக்கும். எல்லாருக்குமே இந்த புத்தகம் அடைஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்ப ஒரு சில பேர் புத்தகத்தை படிச்சு அந்த கருத்தை மக்கள் விதைச்சு ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்காங்கன்னா அந்த புத்தகம் எவ்வளவு வலுவானதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த கம்யூனிஸ்ட் புரட்சி வந்துடுமோன்ற அச்சத்துல பெரிய பெரிய முதலாளித்துவ நாடுகள்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து இந்த 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க அங்கீகாரம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த புத்தகம் படிச்சுட்டு அந்த பயத்துல புரட்சியே வர்றதுக்கு முன்னாடியே அப்ப ஒரு புத்தகம் வந்து எந்த அளவுக்கு வேல்யூடா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்ட்டு என்னோட அனுபவங்கள், நான் கொஞ்சம் பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன விஷயத்தையும் தொகுத்து நான் இதுல போட்டிருக்கிறேன். முதல்ல வந்து நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு வேல்யூபிளா இருக்கணும். எந்த புத்தகம் நமக்கு வேணுங்கிறத, நமக்கு எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது வேற, நமக்கு நேரம் குறைவாக இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப இருக்கு. என்ன சரியான புத்தகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த புத்தகத்தோட நோக்கத்தை அறியுது. முன்னாடி பாத்தீங்கன்னா அறிந்துரை அந்த புத்தகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே புத்தகத்துக்கு உள்ள போயிடுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போயிடுவோம். போறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கும். அந்த அட்டைப்படத்துல இருக்கும், பின்னாடி எழுதியிருப்பாங்க, அந்த எழுத்தாளர் பத்தி எழுதியிருப்பாங்க, அதோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல சில விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, சில பேர் வாழ்த்துல எழுதியிருப்பாங்க, அந்த சாப்டர்ஸோட விஷயங்கள் இதெல்லாம் படிச்சாலே நம்ம புத்தகம் என்ன சொல்ல வரப்போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த புத்தகத்தை கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்றதையும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஒரு நம்ம நோக்கத்தோட படிக்கணும். எதுக்காக இதை படிக்கிறோம்? ஃபைண்டிங் ஸ்ட்ரென்த் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு புத்தகத்தை ரிவ்யூவும் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து அமைதியா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நோக்கத்தோட நம்ம படிக்கணும். சரியான சூழலை ஏற்படுத்தி கொள்ளுதல். நேற்று கூட ராமசாமி சார் சொன்னார், ஒரு புத்தகம் படிச்சோம்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாத்தின புத்தகம் தான் இது நிறைய. அது மாதிரி ராபின் சர்மாவோட ஹூ வில் கிரை வென் யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயங்கள் படிக்கிறது நமக்கு சாவாசமான இடமா பண்ணிக்கணும். எந்த நேரத்துல படிக்கிற மாதிரி சூழலும் சில பேருக்கு மனநிலை இருக்கும். அவங்க வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் இல்ல காலம்பரை எழுந்தவொன்னு ஆரம்பிக்கும். ஏதோ நம்ம நேரத்தை ஒதுக்கினா மட்டும்தான் நம்ம கோல் செட்டிங்ல சொல்லுவோம், டைம் பவுண்டுன்னு கடைசியா சொல்லுவாங்க, ஸ்மார்ட் கோல். மெயினா ஒரு பென்சில் வச்சுட்டு முக்கிய கருத்துக்களை அழிக்கோட வேண்டிய அவசியம். நம்ம படிக்கும்போது அதை கம்மா போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். இதை திருப்பி படிக்கணும்னா ஒரு இன்ட்டு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பென்சில்ல நம்ம ஒன்றும் பேனாவில் பண்ணக்கூடாது. ஒரு பேனாக்கும் புத்தகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, வேலையே கிடையாது. யாராவது ஒருத்தர் அன்பா அவங்க பேர் எழுதி ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த பேனா யூஸ் பண்ணுவது, உள்ள பேனாவுக்கு இருக்கிறத வச்சுக்கூடாது. அவசரப்படாம ஒரு புத்தகம் படிக்கணும். ரொம்ப அர்ஜென்ட்டா நம்ம படிச்சு ஒரு நாளைக்கு இவ்வளவு படிச்சிடணும் அப்படிலாம் நம்ம ரூஸ்வெல்ட் படிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவை, பொறுமையா படிச்சு எது திருப்பி படிக்கணுமோ திருப்பியுமே அதை படிக்கலாம். படிச்சதை அப்படியே வச்சுன்ற கூடாது, மற்றவங்களோட ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. குழந்தைகளுக்கு கதை சொல்லலாம். நிறைய கதை சொல்ற பழக்கங்கள் நமக்கு குறைஞ்சு போச்சு. நம்ம பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்ற விஷயம் அது மாதிரி இந்த ட்ரைனிங்ல யூஸ் பண்ணலாம். படிச்சதுக்கு மட்டும் இல்லாம நம்ம நடைமுறைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். நம்ம நிறைய பேருக்கு சொல்றது மட்டும் இல்லை. வினயதீர்த்தன் ஐயா சொன்னார் முந்தா நாள் கூட, நான் வந்து கற்கா நிற்கான்னு ஒரு விஷயம் பேசும்போது சொன்னார், நான் வந்து எது நிற்கலையோ அதை பத்தி பேச மாட்டேன் அப்படிம்பார். அந்த மாதிரி நம்ம நடைமுறைகளையும் பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கதைகள் சொல்றதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தி நம்ம சொல்லணும். ஒலி புத்தகங்கள், ஆடியோ புக்ஸ் இருக்கு,
இ புக்ஸ் இருக்கு. இது இல்லாம படிக்கலாம், படிக்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம ஒரு ஒரு முக்கியமான இடத்துல மாட்டிட்டோம், நம்ம மொபைல்ல ஒரு 2-3 புத்தகம் இருந்தா ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு நேரத்துல வெயிட்டிங் டயத்துல நம்ம படிக்கலாம். பிற பழக்கங்களோட இணைத்துக் கொள்றது. ஒரு காபி சாப்பிட்டுட்டு ஒரு 2 பேஜ் படிக்கிறது. ஒரு வடம் இன்னைக்கு வெயில் காலம் காய போட்டிருக்காங்க, ஏங்க கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படி சொல்றாங்கன்னா, அப்போ ஒரு புத்தகத்தோட போயிட்டு காக்காவும் விரட்டின மாதிரி ஆச்சு, ஒரு 2 பேஜ் படிச்ச மாதிரி ஆச்சு. அது பண்ணிக்கலாம். எப்பவுமே கூடவே புத்தகத்தை நம்ம வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பேக்லயோ நம்ம எங்க டிராவல் பண்ணாலும் நம்ம படிக்கிற புத்தகம் ஒரு புக் மார்க் சொல்லுவோம். புக் மார்க்னு புதுசா வாங்கினாலும் நம்ம ஏதாவது கட் பண்ணி ஒரு அட்டை வச்சுக்கலாம். எப்ப நமக்கு வெயிட்டிங், ஒரு டாக்டர்கிட்ட போறோம், 1/2 மணி நேரம் இருக்கு, அந்த டாக்டரை திட்டிகிட்டே இருக்கும். ஒரு பேஷண்ட் போனா எவ்வளவு நேரம் போய் அவங்கள்ட்ட போய் உட்காந்து கிடக்குறாங்க அப்படி. ஆனா நம்ம போனோம்னா இன்னும் 3/4 மணி நேரம் உட்காந்துருக்கும். அவங்கள திட்டாம நம்ம அந்த நேரத்துல ஒரு 2 பேஜ் படிச்சோம்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெயிட்டிங் டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப அதை வேஸ்ட் பண்ணாம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆன்லைன் ஃபோரம் இருக்கு, புக்கு ரிவ்யூ பண்ற ஃபோரம் இருக்கு. அதுல போய் நம்ம பங்கேற்று காதால கேட்டுக்கலாம். படிக்க நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி கேட்டுக்கலாம். புத்தகம் நிறைய எனக்கு எப்படி புத்தகம்லாம் சேர்ந்துன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். யாராவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க, ரிட்டையர் ஆகி போறாங்கன்னா, என்ன நீ தான் ட்ரைனர் தானே, நிறைய புக் இருக்கு வீட்டில் வந்து எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. நான் போயிட்டு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் தரம் பிரிச்சு என்கிட்ட இருக்கிற புக்கு டூப்ளிகேட்டா இருக்கிற புக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா பழைய புக்கா இருந்தாலும் கொடுப்பேன். இந்த மாதிரி ஏசிஎஸ் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது ஒரு பையில வந்து 10-15 புக்கை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி புத்தக ஆர்வலர் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி என்கிட்ட புக்கு இருக்குப்பா, யாராவது என்ன எடுத்துக்குங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க எடுத்துட்டு வைப்பேன். இது மாதிரி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணி யாரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் ஒரு 10 புக்கை வீட்லேருந்து எடுத்து வருவாங்க. அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, மாத்திப்பாங்க புத்தகத்தை. ஸோ அந்த மாதிரி நம்ம டொனேட் பண்ணணும். நம்மகிட்ட சும்மா 2 காப்பி 3 காப்பி ஒரு புத்தகம் வச்சிருக்கோம்னா அடுத்தவங்களோட வாய்ப்பை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டொனேட் பண்ணணும். முக்கியமா யாராவது உங்க புத்தகத்தை இரவல் கொடுக்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம், தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்த புத்தகம் திரும்பி வராது. இல்ல நீங்க கண்டிப்பா யாராவது ரொம்ப முக்கியமான ஆள் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப அவங்களோட தகுதியை எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம்னா ஒரு டைரியில எழுதி வச்சுருங்க, இவர்கிட்ட இந்த புத்தகம் கொடுத்துருக்கோன்ட்டு. அவங்க திருப்பி இரவல் வாங்கி போனவர்கள் பல நேரத்துல கொடுக்கறது கிடையாது. என்ன காரணம்னா நம்ம மேல அவங்களுக்கு வன்மம்லாம் கிடையாது. இது ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க 100 ரூபா தானேன்பாங்க. அதாவது 100 ரூபா கிடையாது, நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டிய விஷயமா இருக்கும் அது. ஸோ இரவல் கொடுக்கறத தவிர்க்கலாம். கொடுத்தாலும் எழுதி வச்சுட்டு நாகரிகமா வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட திரும்பி வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு கோட்டோட முடிக்கிறேன். புத்தகம் வந்து யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு தடவை பார்ப்போம், ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும் ஆர்வம். ஒரு பெரிய என்ஃபீல்டு பைக் வாங்கினா கூட ஒரு வாரத்துல 10 நாள்ல அதோட இது போயிடும். ஆனா புத்தகங்கிறது அந்த கிஃப்ட் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். ஒரு புத்தகத்தை ரீப்ளேஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா அடுத்த புத்தகம் அப்படின்னு ஒரு கோட் படித்தேன். புக்கு வந்து ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு சானிட்டி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு டீச்சர், ஒரு தெரபிஸ்ட், ஒரு ஃப்ரெண்டு, அத்தனை விஷயத்தையும் பண்ற ஒரே பர்சன் புத்தகம் தான். புத்தக அலமாரி என்பது வெறும் மரசாமன் அல்ல, அது ஒரு வீட்டோட அறிவு கோயில். இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற புத்தகத்தை வச்சிருக்கிற ஒரு இடம் புக் ஷெல்ஃப். அது கண்டிப்பா ஒரு அறிவு கோவில். அதை தினமும் திறந்து ஒரு கோவில் வீட்டில் வச்சுட்டோம்னா அதுக்கு டெய்லி ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும்பாங்க, வேறு அபிஷேகம் பண்ணணும்பாங்க, ஏதாவது பூஜை பண்ணணும்பாங்க. அந்த மாதிரி அந்த அறிவு கோவிலை மூடி வச்சிடாதீங்க, திறந்து வச்சு டெய்லி அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு போவோம், நம்மளோட அறிவையும் வளர்த்துப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க கை உயர்த்தி கொடுக்கலாம், நானே கூப்பிட்டுறவங்கள. முதலில் காயத்ரி மேடம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். காயத்ரி மந்திரம். நண்பன் எந்திரமா பேசும்போது காயத்ரி மந்திரத்தோட வந்து இயந்திரமா தந்திரமா பேசுறதுதான் ரைட்டு. எனக்கு புத்தகம் ஹஸ்பண்ட் தான், கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் புத்தகமே புருஷன் கணக்கே கணவன் அப்படின்ற வார்த்தையை நான் வந்து கொண்டு போனது. ரொம்ப அருமையா இந்த புத்தகம் குட்டி, எந்த புத்தகம் பெருசு, எந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும், எந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லாம நம்ம மைண்டுக்கு தேவையில்லைன்னா அதை வந்து முன்னாடி வாசிக்கிறது சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சூப்பர். எப்பயுமே புத்தகத்துல வந்து உள்ள எவ்வளவோ இருக்கட்டும். இந்த சினிமால பாக்குறப்ப அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் கூட நான் பார்க்க மாட்டேன். யாரு
டைரக்ட் அந்த கடைசியா அந்த திரையரங்கம் முடிஞ்சு போறப்ப எல்லாரும் போயிருவாங்க. ஆனா அந்த பின்னாடி மேக்கப் போட்டது யாரு? அந்த பின்னாடி அவங்க பின்புலமா செயல்பட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாக்குற ஒரு கேரக்டர். அது மாதிரிதான் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அணிந்துரையில இருந்து வாழ்த்துறையில இருந்து பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. கடைசி பக்கத்துல எழுதிருந்துச்சு, இந்த புத்தகத்தை வாசிப்பவர் உடனடியாக மரணம் எய்துவார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்காகவே பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை படிச்சேன். அப்படி ஒன்றும் மரணம் அடையல. கொஞ்சம் ரணமா இருந்துச்சு. அதம்மா ரணம்னு சொல்லியிருப்பாங்க போல. இன்சில் வச்ச ரணம், இந்த இன்சில் வச்ச சைவம், இதெல்லாம் நாங்க சொல்ற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு 4 to 6 வயசு அப்படின்னு. நிச்சயமாவே எங்க அப்பா கையில கொடுத்த முதல் புத்தகம் எனக்கு திருக்குறள். உங்களுக்கு அப்பா கொடுத்தத அழகா ஆங்கில ஆசான்னு சொல்லி சொன்னீங்க. மஞ்ச கலரோ பிஞ்ச கலரோ நஞ்ச கலரோ கொஞ்ச கலரோ, ஆனா அது நம்மள வந்து எவ்வளவோ கலர் கலரா கொண்டு போகுது அப்படின்றத சொல்லி நல்லதொரு வாய்ப்பு இருக்கு. நன்றி. நான் விடைபெறுகிறேன். உங்கள் நித்யாதேவி, மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நண்பரே. சிங்கர்வேல் சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உண்மையாலுமே ஒரு அருமையான காலை பொழுது. வாரத்தோட முதல் நாள் துவக்கம். என்ன ஒரு ஃபுல்னா, இன்னைக்கு ஒரு வேற ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த இதை கேட்கணுன்ட்டு தான் வந்தேன். என்னோட தோட்டத்துக்கு வந்து அழகா அமைதியா உட்காந்துட்டு கேட்கறப்ப ரொம்ப அருமையா இருந்தது. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அருமையா சார் கொடுத்துருந்தாங்க. அவங்க இது என்ன ஒரு இதுன்னா, என் பாட்டி இது, என் அப்பா அது. கண்டிப்பா அவங்க இருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த புத்தகமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். ஐயோ, நம்ம அப்பா சின்ன வயசுல வாங்கி கொடுத்த புக்கை எங்க வச்சோம்? இப்ப நம்ம கிட்ட இருக்கா, இல்ல மிஸ் பண்ணிட்டோமா? இப்ப அப்ப விளையாட்டுத்தனமா என்ன பண்ணுவோம், ஐஸுக்கு கொண்டு புக்கு போடுவோம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டோமோன்னெல்லாம் அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் தோணுச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல ஒரே ஒரு வேண்டுகோள். ஐயா சொன்னாங்க 4 வயசுல இருந்து அந்த ஒரு 7 வயசுக்குள்ள அந்த குழந்தைங்களோட புத்தக படிப்பை தூண்டணும்னு சொல்றாரு. என்னோட ஆசை என்னன்னா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு கேட்பேன். முன்ன நம்ம படிக்கிறப்ப அம்புலி மாமா, சங்கமித்ரா, அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருந்தது. இப்போ அந்த மாதிரி புத்தகங்கள் இல்லை. ஏன் நம்ம இந்த நட்புலரி, எனக்கு அந்த நற்புலரியோட நம்ம புக்கு ரிலீஸ் பண்றப்ப அந்த அட்டை படத்தை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏன் நம்ம ஒரு முயற்சி செய்யக்கூடாது? எல்லாரும் சிந்திப்போமே. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்க. நல்ல ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம பண்றதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ எங்க அப்பா பாட்டி 2 பேருமே இப்ப இல்லை. ஆனா அவர் எழுதின அந்த பகவத்கீதை அதுல பாத்தீங்கன்னா அழகா அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு. எல்லாத்துலயும் எழுதி எந்த டேட்ல வந்ததுன்னு எழுதியிருப்பாரு. அந்த பழக்கமும் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. நம்ம இன்னைக்குமே பாத்தீங்கன்னா 10/1/63 அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு அதுல. ஸோ அது நம்ம 63ன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு? 60 வருஷம் கிட்ட ஆக போறது. ஸோ 63 எங்க ஃபாதரோட சைன் இது. தெரியுதா? கேமரா பாதிதான் தெரியுது. அவரோட சைனு 10/1. ஆமா, ஏஆர் நாகராஜன் அவர்கள். ஆமா. ஸோ சைனே பயங்கரமா இருக்கும். ஏறு வரிசையில இருக்கும். சூப்பரா பண்ணுவாரு. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா விஷயம் இல்லை. நாகவல்லி நவநீதன் உங்க ஃபீட்பேக். நன்றி. தேங்க்யூ சார். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் அருமை. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள். ஏதோ ஒரு கண்டென்ட் உங்ககிட்ட கிடைக்குங்கிறதுக்காக தான் இப்படி வரோம் நாங்க. உண்மையிலே அறிவு சார்ந்த கருத்துக்கள் இன்னைக்கு எக்கச்சக்கம் கிடைச்சது. உண்மையிலே அவ்வளோ கருத்துக்களும் நம்ம மனசுக்கு கொண்டு போற மாதிரி இருந்தது. நாம எதையோ ஒண்ணு, இப்ப உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த புக்கை நீங்க சொல்ற மாதிரி எதையோ ஒண்ணு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம விட்டுட்டு போனோம். அது இந்த மாதிரி ஒரு புக்கா இருந்தா இன்னும் இப்ப நீங்க நினைச்சு பாக்குறீங்களே, எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் உங்க அப்பா எனக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு புக்கை ஞாபகார்த்தமா எத்தனை பொருட்கள் கொடுக்கறது எவ்வளவோ முக்கியம் இல்ல சார். இந்த மாதிரி ஒரு புக்கு, ஒரு அறிவு சார்ந்த ஒரு புக்கை கொடுத்தா அது இன்னமும் குழந்தைங்க அது நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாம ஒரு நல்வழிப்படுத்துற ஒரு தாய் தந்தையா அந்த இதை கொடுக்கோங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்க வைக்கிறது என்ன, நிறைய பொருட்களை கொடுக்குறோம், எதோ கொடுக்குறோம், எல்லாமே கொடுத்துட்டு தான் போறோம். ஆனா இந்த மாதிரி சில இதை கொடுக்கறது உண்மையிலே ரொம்ப நல்லதுன்னு யோசிக்குது.
நிறைய கருத்துக்கள் சார். நிறைய சின்ன புக்ல இருந்து பெரிய புக் வரைக்கும் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கருத்துக்கள் அத்தனையும் அருமை அருமை. நன்றி. எக்ஸலண்டா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சார். நன்றி. தேங்க்யூ மேடம். உங்களோட வாழ்த்துக்களோட வரும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் டி போனோட 6 திங்கிங் ஹேட்ஸ். இது வந்து நம்ம ஃபவுண்டர் என்ன நேராக பார்க்கும்போது நெய்வேலியில் பார்க்கும்போது எனக்காக கிஃப்ட் பண்ண ஒரு புத்தகம். இது வந்து என்னுடைய நண்பர் வந்து ரீசெண்டாக கொடுத்த ஒரு புத்தகம் வந்து. இது வந்து பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நார்மன் வின்சென்ட் அவர் எழுதின புத்தகம் வந்து நிக்கில் ஃபவுண்டேஷன்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக ஒரு அவார்ட் பண்ணாங்க. அதுக்கான கொடுத்த புத்தகம். இது மாதிரி நிறைய புத்தகங்கள் என்னை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நிறைய எப்போ பார்க்கும்போது கொடுங்க, நான் நிறைய படிக்கிறேன். லோகநாதன் ஐயா, உங்கள் ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய நற்புலரை காலை வணக்கம். எப்பவுமே ரமேஷ் சார் வந்து ஒரு தனி, அவருடைய இதுவே தனியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவரை வளர்த்துருக்காரு. அவங்க அப்பா, அவங்க பாட்டி, இவங்களெல்லாம் சொல்லும்போது அவங்க வளர்த்து ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. ரொம்ப அருமையாக சொன்னார். அந்த பழைய நினைவுகளை வந்தார். ஆனால் நாங்கள்லாம் ஒரு 17 ஏக்கர் நிலம், ஒரு மலை ஓரம், தனி வீடு, ஆடு மாடு, எங்கள் வீட்டில் வேலைக்காரர் ஒரு 4 பேர் இருப்பாங்க. நாங்களும் அவங்க கூட வேலை செய்வோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. இந்த புத்தகம் படிக்கிறதெல்லாம் அப்போ இல்லை. இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் புக்கு. வேறு எந்த புக்கும் படிக்க மாட்டோம். ரேடியோ இருக்கும் வீட்டில். அதை சில நேரத்தில் எடுக்கும், சில நேரத்தில் எடுக்காது. அதை மட்டும் கொஞ்சம் நேரம் கேட்போம். ஆனால் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க இவரை. இவர் வந்து பூக்குள் பூகம்பம். இவர் பூ மாதிரி இருக்கார் ஆள் பார்த்தா. ஆனால் இவர்கிட்ட பெரிய ஒரு ஆற்றல்லாம் இருக்குது. ரொம்ப நன்றி. எங்களுக்கு நட்பில் நீங்கள் கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே, அலைகளிலே தத்தளிக்கும் மனதை தத்தியுள்ள இறைவன் தனக்கென கேட்டால் விடுவேனோ, தலைவிதி என்றால் விடுவேனோ, தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே, அலைகளிலே எனக்கென இருப்பது ஒரு விளக்கு, இதனுடன் தானா உன் வழக்கு, இதனுடன் தானா உன் வழக்கு. ஐயா, ரொம்ப கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. எங்க அப்பாவோட நினைவை கொண்டு வந்துட்டீங்க. அந்த தங்கைக்கு வந்து ஒரு அந்த படத்துல அந்த தங்கைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகும். அதுக்குதான் எனக்குன்னா இருப்பது ஒரு விளக்கு, இதனுடன் தானா உன் வழக்கு அப்படின்னு பாடுவாரு சிவாஜி. ரொம்ப அருமையான ஒரு வரிகள். இதோட ஒரு தகவலும் சேர்த்துக்கிறேன். எங்க மதர் வந்து 87 இயர்ஸ் அவங்க வந்து தினசரி 2 மணி நேரம் புத்தகங்கள் படிப்பாங்க. இன்னைக்குமே she is able to read. ஸோ அந்த தகவல் இங்க அடிஷனலா தெரிவிச்சுக்கிறேன். கோமதி மேடம், உங்க ஃபீட்பேக். வாழ்க வளமுடன் சார். நற்புலரி குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். நல்ல இன்ட்ரோ அழகாக ஒரு மேஜர் சுந்தரராஜன் வாய்ஸில் கொடுத்த லட்சுமி நாராயணன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரமேஷ் சாரை கொஞ்சம் இப்போ ஒரு 7-8 மாதமாக பார்த்துட்டு இருக்கும்போது தமிழில் ஒரு பாட்டு நான் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார்னு குமரகுருபரர் எழுதுனது. எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்களை அப்படி தான் பார்க்குறேன். இந்த ஃபங்க்ஷன்லையா இருக்கட்டும், தினமும் வர்றதுங்கிறது என்னாலலாம் முடியவே மாட்டேங்குது. தினமும் வரீங்க, ஒன்று ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, இல்லைன்னா இன்ட்ரோ கொடுக்குறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் ரமேஷ் சார். எனக்கு ரொம்ப அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த தலைப்பு வந்து எப்போதுமே நற்புலரியில் தலைப்பு தான் ரொம்ப ஈர்க்குது நம்மளை. அதை அவங்க போட்ட உடனே இதுக்கு என்ன பேசலாம், என்ன பாடலாம் அப்படின்லாம் சொல்லி அது ரொம்ப அன்னைக்கு வந்து வேற நினைவுகளே எனக்கு வராது. திரும்ப திரும்ப அந்த தலைப்பையே தான் பார்ப்பேன். எடுத்தோடனே ஒரு கவிதை மாதிரி போட்டாங்க, புத்தகால மாதிரி கவிதையிலையும் வந்துட்டாங்க. அது ஆசிரியர், நண்பர், மருத்துவர். அது உண்மைங்க சார், 100% உண்மை. உங்களுக்கு வந்து அப்பா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு ஆசானா உங்கள் அப்பா இருந்திருக்காங்கங்கிறது நல்லா புரியுது. கல்கி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இந்த ஏஜில் இருக்க நம்ம எல்லாருக்குமே கல்கி வந்து ஒரு அடுத்த வழிகாட்டின்னு தான் நானும் நினைக்கிறேன். அம்புலி மாமா தான் நம்ம முத கையில் புத்தகம்னு வெளியிலேருந்து படித்தது அம்புலி மாமாவாக தான் இருக்கும். கோலம் போடுறேங்கிறீங்க சார், ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு ரொம்ப கோலம் போடுறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷன் உள்ளவங்க. கோலம் எல்லாராலையும் போட முடியாது. டிட்டர்மினேஷன் மைண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் கோலம் போட முடியும்.
ரொம்ப அது சூப்பராக இருந்தது. டிடெக்டிவ் ஸ்டோரி சொல்லும்போது நான் வந்து ராஜேஷ்குமார் நாவல் பட்டுக்கோட்டை பிரபாகர் ரொம்ப படிப்பேன். ராஜேஷ்குமார் நம்மளை சீட்டு நுனியில் உட்கார வச்சிருவாரு அப்படியே, அந்த மாதிரி இருக்கும். யூ கேன் வின் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அப்புறம் வந்து நான் ஒரு பிபிடி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோட லைஃப்பில் நான் பெஸ்ட்டாக பார்க்கறது உங்களோட பிபிடி தாங்க சார். இவ்வளோ அழகாக ஒரு பிபிடி கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு என்னோட லைஃப்பில் பார்த்த ரொம்ப அழகான பிபிடி. நான் புக்கு வந்து நம்ம புரட்டுறோம், அது நம்மளை புரட்டி போடுதுன்னு சொல்லிட்டு கம்யூனிசம் பற்றி சொன்னீங்க, அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நான் எல்லாரும் பேசும்போது இந்த கிளாப் வர மாதிரி இருக்க மோஜி எப்பயாவது போடுவேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுடைய அந்த கருத்து குவியல் அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களை மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். முத்தாய்ப்பாக முடிச்சிருந்தீங்க சார் அந்த கன்க்ளூஷன், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு பாட்டு எப்போதுமே மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஹீரோ, அந்த சமுதாயத்தில் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுங்கிறத அந்த பாட்டு தான் சொல்லும். ரஜினிகாந்த் நடித்தது, படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பாட்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. சத்தியத்தை நாடு, சாதனையை தேடு, எத்திசையும் அதை பாடு. சிற்பி என்றால் ஜீவன் என்றால் தியாகியாகலாம். நல்ல சிந்தனை அதில் தீர்க்கமாய் நீ ஜெயித்து காட்டலாம். நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தால் ஆகாததென்ன. இந்த பூமி அந்த வானம் காலகாலம் உங்களை வாழ்த்தும். லலலா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சார். பூலோகம் என்ன வானோகம் தன்னில் நீடுங்கள் என்றும் பறக்கலாம். எங்கள் அன்பாலே நீங்கள் சிறக்கலாம். வாலிய நீடு ஐயா வாலிய நீடு. நன்றி நன்றி நன்றி. அருமை கோமதி மேடம், வீரசேகரன் சார், உங்க அருமையான பாடலோட எனக்கு ஒரு பாடலோட டெலிகேட் பண்ணிருக்கீங்க. இது வந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க 2006ல். தர்மசாஸ்திரம் சிரார்த்த பிரயோகம் அப்படின்ட்டு, அதுக்கு பிறகு என்னென்ன கடமைகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு எங்க மாமா ஒருத்தர் வந்து ராஜாராம், அவரு இறந்துட்டாங்க. அவர் எனக்கு அனுப்பி வச்ச ஒரு புத்தகம் அது. ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து இந்த புத்தகங்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திருபர சுந்தரி மேடம், உங்க இனிய காலை வணக்கம். ரமேஷ் ஐயா, உங்களுடைய புக்கோட இது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பழைய நினைவுகளை திருப்பி கொண்டுட்டு வந்த விதம். அப்பெல்லாம் வந்து நம்ம புக்கு படிக்கிறது தான் நம்ம பொழுதுபோக்கா இருக்கும். மற்ற சாதனங்கள் கிடையாது. டிவியோ செல்லோ இதெல்லாம் உபயோகிக்க மாட்டோம். புக்கை தான் அதிகமா படிப்போம். 4-5 வீடுகளுக்கு ஒரு புக்காக எங்க ஊரில் நாங்களும் ராணி, குமுதம், மாலை மலர் இப்படி எல்லா புக்கும் வரும். ஒவ்வொரு வீட்டுல ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டு படிப்போம். மாத்தி மாத்தி படிக்கும்போது யார் வீட்டுல இருக்குன்னு அந்த புக்கை தேடுறதே ஒரு விதமா இருக்கும். ரொம்ப அருமை. புக்குகளை நம்ம நிறைய வாங்கி வைக்கிறத அது படிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தணுங்கிறது, எந்த நேரத்தை உபயோகப்படுத்தினா அதை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நேரத்தை வளர்த்தாத நம்மளா ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணுங்கிறது ரொம்ப அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்மளோட மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட வழிகாட்டி ஃபர்ஸ்ட் மாதாவும் பிதாவும் தான். உங்க பிதா உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வழிகாட்டியிருக்காங்க. ரொம்ப அருமை. உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க தேடலுக்கு வாழ்த்துக்கள். வாழ்வாங்கு வாழ்க. வாழ்க வளமுடன். சார் மியூட் எடுக்காம பேசுறீங்க. நன்றி. இந்த இவ்வளவுதானா நீன்ற சோமலிபன் ஐயாவோட புத்தகம் தான் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ண புத்தகம். அது வந்து அவரோட யூடியூப் சேனல்லையே அந்த ரிவ்யூவை போட்டிருக்கிறார். அது ஒரு பெருமை. அது மாதிரி நான் பார்த்து வியந்ததுல பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கில் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அப்பா சொல்லுவாங்க அவரை, நாகலிங்கம் ஐயா, அவர் எழுதின புத்தகம். ரீசெண்டாக நானும் ஒரு டாட்டா அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து நான் படித்தேன். ஒரு ஆண்டர்பிரனரா ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு ஒரு தொழில் செஞ்சவங்க கூட பண்ண முடியாது, அந்த தொழிலதிபர்கள் கூட எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதினேன். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிறோம். நன்றி. திருபுர சுந்தரி மேடம்க்கு பிறகு சிவகுமாரன் சார், கொஞ்சம் முடிஞ்சதுன்னா மற்றவங்க எல்லாம் ஹேண்ட் டவுன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் சார் வழக்கம் போல நிறைய தகவல்கள்
உலக அளவுல என்னென்ன பெரிய புத்தகம், சின்ன புத்தகம் எப்படிலாம் படிக்கணுன்ட்டு தகவல்கள திரட்டி எப்பவுமே குடுப்பாரு. வழக்கம் போல ரொம்ப ரொம்ப சிறப்பா நிறைய தகவல் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒரு தகவல் தமிழ்ல ஜெயமோகன் 27,000 பேஜ் மகாபாரதத்த நவீன முறையில 27,000 பேஜ் 27 பாகமா விட்டுருக்காரு. தமிழ்ல மிகப்பெரிய ஒரு இலக்கிய புக்கா அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ உங்கள் பேச்சு ரொம்ப சிறப்பு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா அந்த புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நன்றி உங்கள் தகவலுக்கு. வெண்முரசு சார். புக்கு பேர் வெண்முரசு. வெண்முரசு. சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பா அந்த தகவலுக்கு மிக்க மிக்க நன்றி சார். தீபா மேடம். இணையம் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க சார். ஸ்டார்டிங்ல வர முடியல. ஸோ இன் பிட்வீன்ல தான் வந்தேன். ஸோ வரும்போதே அந்த பிபிடி ரொம்ப என்ன கவர்ந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிபிடியில் உள்ள விஷயங்கள்லாம் நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்போஸ் என்னைக்காவது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆசிரியராக இருக்கிறவங்க எந்த ஒரு நல்ல பாயிண்ட் இருந்தாலும் அதை நோட் பண்ணி வைக்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, அனைவருடைய வழக்கமும். நீங்கள் காமிச்ச ஒவ்வொரு புஸ்தகமுமே நான் படிக்கல இன்னைய வரைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ டைம் கிடைக்கும் போது அந்த புஸ்தகம் லைப்ரரியில இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டின மாதிரி இருந்தது. நீங்க காமிச்ச ஒவ்வொரு புஸ்தகமும், நீங்க பேசின ஒரு ஒரு வார்த்தையும். ஸோ ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வரலாற்று சம்பந்தமா நீங்க சொன்ன காரல் மார்க்ஸ், சீனாவோட காரல் மார்க்ஸ், பிரெஞ்சு புரட்சி, இதெல்லாம் நிறைய நிறைய நியூ தகவல்கள் நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எல்லார் வீட்லயும் இந்த புத்தகம் இருக்கும். எளிமுறை உடற்பயிற்சி அப்படின்னு ஒரு புத்தகம். ரொம்ப சீப்பான ஒரு புத்தகம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா நம்ம ஒரு உடற்பயிற்சி பண்ணலான்ட்டு அவ்வளோ டிப்ஸ் இருக்கும். அவ்வளோ நல்ல விஷயங்கள். அதனால என்ன யூஸ்ன்னு இருக்கும். கண்டிப்பா அந்த புக்கம் சும்மா இருக்கும். வீட்டுல இருந்து தட்டி எடுத்து கண்டிப்பாக உடற்பயிற்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. முத்தலட்சுமி மேடம், உங்க ஃபீட்பேக். குட் மார்னிங் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் சூப்பரா இருந்தது சார். உங்க புக்கு லிஸ்ட்டு சரி. நம்ம ரமேஷ் சார் இன்னைக்கு என்னெல்லாம் காமிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு புக் வந்து லாங்கஸ்ட் புக் எது, ஸ்மாலஸ்ட் புக் எது, லார்ஜஸ்ட் புக் எது, மெனி வேர்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச மீதி பாயிண்ட் எதுவுமே இல்லை. எப்படிடா நம்ம சண்டே செஷனை பண்றது? எல்லா புக்கையுமே சரி நான் நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்ல பரவாயில்ல சார், இதை தானே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை சொல்லலாம் அதை சொல்லலாம்னு பார்த்தா எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க சொல்ற அளவுக்கு எல்லா புக்ஸையும் டைப் ஆஃப் புக்ஸையும் அழகா காமிச்சீங்க. சூப்பரா இருந்தது சார். வெரி நைஸ். அப்புறம் வந்து அந்த சுண்டோக்குன்னு சொன்னீங்களா, அந்த சுண்டோக்கு லிஸ்ட்ல வந்து வீரா சாரோட போட்டி போடுறதுக்கு நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அந்த சுண்டோக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் அதை வந்து இனிமே அதுல வராத அளவுக்கு நம்ம எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும் சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழகழகான அந்த டெர்மினாலஜி புக்ஸ் காமிச்சது, உங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ், அந்த இது என்ன பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் கூட உங்க லிஸ்ட் ஆஃப் புக்ஸ்ல இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார். உங்க பிபிடி அட்டகாசம். அந்த 3 பசங்க குட்டி பசங்க சேர்ந்து உட்கார்ந்து ரீட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது ரொம்ப கேட்சியா இருந்தது. அந்த அளவுக்கு அழகா இருந்தது சார். தேங்க்யூ. வெரி நைஸ், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். தேங்க்யூ மேடம். நிறைய சுண்டோக்கு இருப்பாங்க நம்மகிட்ட. எல்லாருமே நானுமே நிறைய சுண்டோக்கு புத்தகங்கள்லாம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்லாம் படிச்சு தேரணும்னா 500 பிறவி எடுத்தாதான் படிச்சு தேரலாம். அந்த அளவு புத்தகம் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு படிக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச மதன் ஜோக்ஸ் புக்கு. கைக்கிட்டே வச்சிருப்பேன். ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பேஜை புரட்டி ஒரு ஜோக்கை பார்த்தோம்னா ரொம்ப இருக்கும். இந்த மதன் ஜோக்ஸ்ல ரொம்ப ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, ஒரு 2 நண்பர்கள் ஹாலில் பேசிட்டு இருப்பாங்க. பையன் வந்து காதுல குசு குசுன்னு பேசுவான். உடனே அவங்க அப்பா கடுப்பிடிப்பார். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நேரம் குசு குசுன்னு பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு ஒன்று அந்த பையன் சொல்லுவான். வீட்டுல பால் இல்லையா, வந்த ஃப்ரெண்டுகிட்ட காப்பி பீ குடிக்கிறியான்னு கேட்டு தொலைக்காத அப்படின்னு அம்மா சொல்லி விட்டாங்க அப்படின்னு உடச்சிட்டு போவோம். அந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறலாம் காமெடியா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஜோக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஆள் ரொம்ப குறைவா இருக்குது. நன்றி. மஞ்சுளா மேடம், உங்க ஃபீட்பேக். மஞ்சுளா மேடம்.
இல்ல அவங்க தாமோதரன் சார். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு புத்தக அலமாரியை விட பொக்கிஷத்தை திறந்து வைத்தார் போல் இருந்தது. அதாவது எந்த புத்தகத்தை எடுப்பது, எந்த புத்தகத்தை தொடுவது என்று பாராமல் ஒரு அலமாரியில் இவ்வளவு புத்தகங்களை சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் அவை இவர் மொத்த புத்தகங்களை படித்திருப்பாரா என்று நினைத்துக்கும் போது இன்னும் 500 பிறவைகள் எடுத்தாலும் கூட இந்த புத்தகத்தை படிக்க முடியாது என்ற ஒரு கருத்து சொல்கிறார். இவருடைய தந்தை கையெழுத்திட்டு கொடுத்த புத்தகம் வைத்திருக்கிறார்கள். அதை விட நான் இவருடைய தந்தை படித்த மகாபாரதம் பெரிய புத்தகம். அதை வயலில் இருந்து வந்தவுடன் விளக்க வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருப்பார். சாப்பிடும் 7 மணி இல்லை 8 மணி வரைக்கும் படிப்பார் அவர். அது படித்து முடித்தாரா என்பது எனக்கு தெரியாது. அந்த புத்தகம் இன்னும் இருக்கின்றது. அது ஒருவர் வாங்கி சென்றிருக்கின்றார், ஒரு புலவர். அதை கொடுப்பார் என்று நினைத்து எனக்கு கொடுக்கவில்லை. அதையெல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்திருப்பேன். அவர் படித்த புத்தகம் என்னுடன் இருக்கும் புத்தகம் ஏறக்குறைய ஒரு 80 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர் இறக்கும்போது 88 வயது. ஆனால் அந்த புத்தகத்தின் வயதும் அதற்கு மேல் இருக்கும். சிறந்த புத்தகம் அது. அவர் வைத்துவிட்டு சென்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அது. இதை நாம் அவருடைய நினைவோடு நான் வைத்திருக்கின்றேன். அந்த புத்தகத்தை படிக்கலாம் என்றால் அது எல்லாம் சிகப்பு ஏடுகளாக மாறிவிட்டன, மஞ்சள் கலராக மாறிவிட்டது. ஏனென்றால் அத்தனை வருடங்கள் அந்த புத்தகம் வெள்ளை கலராக இருக்கும் என்று யாரும் நினைக்க முடியாது. இருந்தாலும் அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு சின்னமாக இன்னும் நான் வைத்திருக்கிறேன். 79 எனக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் அந்த புத்தகமும் அவர் கொடுத்த நிலமும் என்னுடன் இருக்கின்றது. கடைசி வரையில் அது இருக்கும் என்று ஒரு எண்ணத்தில் நான் வைத்திருக்கின்றேன். சிறந்த கருத்துக்களை இன்று கூடிய ரமேஷ் சார் அவர்களுக்கு, பழைய நினைவுகளையும் தூண்டிவிட்ட அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்று பாராட்டி அவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் ஐயா. கண்டிப்பா நீங்க இரவல் கொடுத்த புக்கை அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வாங்கிட்டு போனவங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, அவங்களுக்கு ஒரு பிரியாரிட்டியா இருக்காது. கண்டிப்பா இரவல் கொடுக்காது, கொடுத்தா வாங்கிட்டு வந்துருங்க. முக்கியமா நம்ம வாழ்க்கையில நம்ம கூடயே வாழற ஒரு எழுத்தாளர் பாத்தீங்கன்னா நம்ம தங்கவேல் மாரிமுத்தையா நம்ம தளத்துல கூட பங்கேற்பாங்க. அவரு எழுதின நிறைய புத்தகங்களும் என்னோட புத்தக அலமாரில இருக்கு. நம்ம நிறைய எழுத்தாளர்கள்லாம் பார்த்துருக்குறோம். நான் பார்த்து வியந்த ஒரு எழுத்தாளர் வந்து முக்கியமான தங்கவேல் மாரிமுத்தையா நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரையும் இந்த நேரத்தில் நம்ம நினைவுகிறோம். நன்றி. ஜெகநாதன் சார், உங்க புரட்டை புரட்டி காண்பித்தது நீங்கள் தான் சார். அலமாரியில் சிறப்பு சார். நன்றி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். புத்தக அலமாரியை பற்றி ரொம்ப சிறப்பான பொற்பொழிவாக இருந்தது. அதை நீங்கள் கடைசியாக முடிக்கும்போது ஒரு புத்தகம் தான் இன்னொரு புத்தகத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொன்னது ரொம்ப அருமையான வார்த்தை. புத்தகம் படிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் அப்படின்றது நிறைய பேர் நமக்கு வந்து அதில் நன்மை அடைஞ்சு சொன்னவங்க நிறைய பேரோட உதாரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சாதாரண நிலைமையிலேருந்து IAS ஆன வரையில சிலர்லாம் வந்து மாதிரி புத்தகங்கள் மற்றவங்க வாங்கி கொடுத்து படித்து பாஸ் பண்ணாத அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து புத்தகங்களில் கடைசியாக போட்டிருந்தீங்க நண்பர், மென்டர், டீச்சர் எல்லாமே அது வந்து சத்தியமான வார்த்தைகள். புத்தக அலமாரியை பற்றி நீங்கள் எடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். அதே மாதிரி உங்களுடைய அப்பா வந்து கொடுத்த புத்தகங்கள், பாட்டியோட புத்தகங்கள், தாத்தாவோட புத்தகங்களை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பானது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி. இந்த ஈஸியா இந்த மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா சுகி சிவன். அவருடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுக்கு நிறைய நமக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு புத்தகம். இவங்கெல்லாம் தான் நம்ம படிச்சுதான் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு பேச முடிஞ்சது. மதன் புத்தகம் பத்தி சொல்லும்போது அது காமெடியை தவிர அவர் வந்தார்கள் வென்றார்கள்னு ஒண்ணு எழுதினாரு. அது நான் முதல்ல படிச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அவர் காமெடி இல்லாம நல்லா எழுதக்கூடியவர்ன்றது அதுல நிரூபிச்சிருப்பார்.
ஆமா, எல்லாருக்குமே வேறு வேறு பக்கங்கள் இருக்கும். அவர் வேறு பக்கம் டிஃபரெண்டா இருக்கும்னு நிரூபிச்சால அந்த வந்தார்கள் வென்றாங்க. ரொம்ப அருமையா எழுதியிருப்பாங்க. அருமையான புத்தகம். நன்றி சார். சுனிதா மேடம். Hello, sir. Can I start? Say Sir. yes. Yes, madam. Thank you, sir. Thank you so much. Happy morning to one and all. I'm very happy to stay with you. And Mr. Ramesh, sir, your session, very excellent. Very excellent, clear, informative, and inspiring. இதெல்லாம் வந்து வார்த்தைக்காக கிடையாது. எவ்ரி மந்த் நான் இது வரைக்கும் 4 மாசம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு செஷனுமே அப்படி ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ சச் ஏ கிரேட் ரோல் மாடல் டு அஸ். ஸோ டுடே ஆல்சோ யுவர் presentation was very nice and very great, sir. And your presentation in the last ending of the section, the book is not a furniture. It is a resource of knowledge. That is the meaning of the book self. கரெக்டாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்பப்படுறேன் சார். when we entered into the library, wherever, எங்கே இருந்தாலும் எங்கள் காலேஜ் லைப்ரரிலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த காமன் லைப்ரரி ஆல்சோ ஐ வெண்ட். அங்கேயும் நான் பார்த்துருக்கேன். இந்த போர்டு, அதாவது அங்கே நிறைய வந்து அந்த லைப்ரரிக்குள்ள சின்ன சின்ன கட்டமான போர்டு இருக்கும். அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம் சார். the mention of the word silence. So that's புரிய வைக்குதுன்னு தெரியல. as a member நமக்கா இல்ல அந்த பிளேஸுக்கா அல்ல அந்த புத்தகத்துக்கா அது நம்மளை வார்ன் பண்ணும். பி சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சைலன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எவ்வளோ அதாவது ஒரு புக்கை படிச்சாலே பேசுறோம் நம்ம அதை பத்தின ஒரு ரிவ்யூ வந்து இவ்வளோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்படி மென்ஷன் பண்ணிருக்கு அப்படி மென்ஷன் பண்ணிருக்குன்னா அந்த கேட்சிங் வேர்டு அது கொடுக்குற அவ்வளோ மேட்டரை நம்ம வந்து இன்னைக்கு எல்லாரும் வாயார பேசி மனதார சந்தோஷப்படுறோம். அந்த ஒட்டுமொத்த உலக அறிவும் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி நமக்கு கொடுக்குற அந்த வார்த்தை சைலன்ஸ். அது வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர். அதுல இருந்து நீ கத்துக்கோ, சைலண்டா இரு, எவ்வளவு படிச்சாலும் நீ சைலண்டா இருன்னு நமக்கு சொல்லுதா. அமைதியா இரு, எல்லாம் நம்மள கடந்து போகும் அப்படின்னு நிறைய அதுல எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சோ நீங்க இதை ஏன் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த புத்தகங்களை நம்ம இவ்வளவு தேடி படிச்சாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் நம்ம சில நேரங்கள்ல அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். தேங்க்யூ மஞ்சளா மேடம். ஆக்சுவலி நிறைய படிக்க நம்ம பேச்சு குறையும் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக படிக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ நாலேஜ் அதிகமே நம்ம வாய் யூஸ் பண்ணுறது வந்து குறைப்போம். இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது மட்டும் தவிர மற்ற நேரத்தில் நம்ம வந்து சைலன்ஸுங்கிறது அதனால தான் அதை லைப்ரரியில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. சுனிதா மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்பவும் போல ரமேஷ் சார் செக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு சார். ஸ்டார்டிங்கில் புக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, புக்னால என்ன நன்மைகள் ஆரம்பிச்சு உங்களோட அம்மா தாத்தா அந்த புக்ஸ் எல்லாம் காமிச்சு நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட அலமாரியை காமிச்சு பேசுறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அருமை. இது வந்து கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து நான் வாங்கி வச்சு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் அதை படிச்சு ரிவ்யூ பண்ணேன் நான். இது வந்து கொஞ்சம் லேட்டா படிச்ச புத்தகம். எங்கே இருந்ததுன்னா கணவன்மார்கள் வாங்கி படிங்க. அதுல வந்து கணவனுக்கும் சொல்லியிருப்பாங்க, மனைவிக்கும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. கவிதா கண்ணன் மேடம். அனைவருக்கும் நற்புலரை காலை வணக்கம் சார். கேக்குதா? செம்மையா கேக்குது. சரி, ஓகே. லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பிரசன்டேஷன் வழக்கம் போல. ஆனா இது வந்து புத்தகம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு தனி ஈர்ப்பு, தனி பிரியம் சொல்லலாம். புத்தகம் வந்து உங்களுடைய தோழன், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம் ரமேஷ் சார். பொறாமையா இருக்குது அதை பார்த்து. அஃப்கோர்ஸ் நானுமே அது மாதிரி தான். புத்தகம்னா எனக்கு ரொம்ப உயிர். நிறைய படிக்கிறதுக்கு இப்போல்லாம் வந்து பழக்கம் வந்து விட்டு போச்சு. அடிக்கடி நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்றோம்,
ஆனா அதுக்கு டைம் ஒதுக்கணும், 1 மணி நேரம் ஒதுக்கணும்ன்றது ஒரு ஷெட்யூல்ல கொண்டு வரணும். ரொட்டீன்ல நம்ம டெய்லி கொண்டு வரணும். அத வந்து இத வந்து நினைவூட்டீங்க. உங்களோட பிரசன்டேஷன நிச்சயமா ஷேர் பண்ணுங்க சார். விவேகானந்தன் சாரோட பிரசன்டேஷன் அருமையா இருந்தது. அது மாதிரி உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப ஒரு மாரி வித்தியாசமாவும், நெஞ்சை தொடுவதாவும், அப்படியே மனதை தொடுவதாவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க அந்த கால் மார்க்ஸ் அந்த இவங்கள பத்திலாம் சொன்னது, கம்யூனிசம் பத்தி, பிரெஞ்ச் ரெவல்யூஷன் எல்லாம் டச் பண்ணி, ஹிஸ்டரினாலே எனக்கு ரொம்ப அலாதி பிரியம். அதுல நீங்க அதெல்லாம் நினைவூட்டினது பத்தியும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்ப இருக்க காலகட்டத்துக்கு மனைவி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எப்படி என்ன எதிர்பார்க்கறாங்க நம்ம அப்படின்ற அந்த புக்கையும் லேட்டஸ்டா நீங்க காமிச்சீங்க. அதையும் அத பத்தி ஒரு நாள் நீங்க எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அஹ் அப்புறம் இதுல ஒரு விண்ணப்பமும் வைக்கிறேன். எல்லாரும் எல்லாம் படிப்போம். எங்க வீட்ல வந்து புக்ஸ் வந்து லைப்ரரி மாதிரி நான் வச்சிருக்கேன் ரேக்ல. பொன்னியின் செல்வன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கேன். அது வந்து படிச்சுட்டோன்னே நீ வந்து ஸ்கூல் கொடுத்துருன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி புக்ஸை வந்து வைக்கவே விட மாட்டாங்க லைப்ரரியில. எனக்கு ஆசையா இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ஒரு ஆசையா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விண்ணப்பம் என்ன வைக்கிறேன்னா, உங்களுக்கு நீங்க படிச்சு முடிச்ச புக்ஸ் ஏதாவது இருந்தது உங்களுக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எங்க ஸ்கூல் லைப்ரரிக்கு டொனேட் பண்றதுக்கு கேட்டுக்கிறேன். நிச்சயமா உங்க பேர் போட்டு நீங்க வந்து அமுச்சு விடலாம் என்னோட ஸ்கூல் அட்ரஸ்க்கு. அதை வந்து நான் உங்க நினைவா வச்சுக்குவேன், பசங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி மேடம். அருமையான தகவல் கொடுத்தீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். மேடம் சொன்னதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் வருது சார். கவிதா கண்ணன் மேம், நீங்க சொன்னீங்க பசங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுங்க டு ஸ்டடி பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சார் என் பேரை முன்னாடி கூப்பிட்டாரு. நான் அந்த நேரத்துல வர முடியாததுக்கு ரீசன் என் பையன்கிட்ட சொன்ன புக்கை எடுப்பா, மேக்ஸ் இன்னைக்கு கொஞ்சோண்டு ஸ்டார்ட் பண்ணிடும், 11th ஸ்டார்ட் பண்றான் சிபிஎஸ்சி. இன்னைக்கு ஒரு 10 minutes மட்டும் அதோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமமா, அதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டான். அப்படியே சந்திராஷ்டமா இருந்தா என்னடா பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க, நீ கம்முன்னு இருமா, சந்திராஷ்டமம் 2 நாளைக்கு நீ புக்கை எடுக்கக்கூடாதுன்னு எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். நான் அப்புறம் ஏந்து வந்துட்டேன் வெளியில. இப்படிதான் இந்த மாதிரி மத்தியில அவன் 10 பேனா சொல்லுங்க மேம். ஒரு விஷயம் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பெருமைப்படுற விஷயம் வந்து புக்ஸ் ரீடிங் தான் மேம். எங்க போனாலுமே பர்த்டேக்கு ஆகட்டும், எதுவா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு புக் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. சோ எங்க போனாலுமே ஏதாவது ஒரு புக், லேட்டஸ்ட் புக், அதுவே வந்து 1000 ரூபாய் பெருமானமா உள்ளதா இருக்கும். அது மாதிரி அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் புக்ஸ் எல்லாம். பரவாயில்ல, பசங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி. ஆமா, நாலேஜ வளர்க்கறது ரொம்ப முக்கியம். அவங்களும் படிக்கிறாங்க மேம். நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்து படிச்சோம்னா அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேம். நான் மதன் சாரை பத்தி சொன்னீங்க ரமேஷ் சார், ஒண்ணு விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிரியமானவர் மதன். அந்த ஆனந்த விகடன் வாங்குறதே அவருக்காக தான் சார். அவரோட அப்புறம் அவர் வந்து ஒரு மறைமுகமா அவரை முகத்தை காமிக்காம இருந்த காலகட்டங்கள் இருக்கு சின்ன வயசுல நான் படிக்கும்போது. அப்போல்லாம் இந்த மதன் எப்பதான் வருவார், இந்த கார்ட்டூன் மதன் எப்பதான் நம்ம பார்ப்போம் நான் ஒரு இமேஜினேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அவரோட ஃபேஸ் எல்லாம். அப்புறமா அவர் வந்து அந்த பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாருல, யூடியூப் எல்லாம் வந்த காலகட்டத்துல அவர் வந்தாரு. அப்ப வந்து வந்தோடனே ஓ இவர் தான் மதனான்னு சொல்லிட்டு அவரோட பரிமாணங்கள், அப்புறம் அவரோட இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்து அவரோட நகைச்சுவை உணர்வு, எஸ்பெஷலி ஒரு டச் இருக்கும். இந்த அமுல் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, அமுலோட அது ஒரு டேக் லைன் வரும். அதே மாதிரி மதனுக்கும் ஒரு பஞ்ச் லைன் இருக்கும். அது வந்து மறைமுகமா அந்த கார்ட்டூன்ல காட்டுவாரு. ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்றோம் சார். சுஜாதா நாவல்கள்லாம், சயின்டிபிக் நாவல்கள், ஐயோ அந்த வசந்த், அந்த இது அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ. ராஜேஷ்குமார், இது பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல்கள், பாக்கெட் நாவல்கள் எஸ்பெஷலி, அது வந்து அப்பெல்லாம் ரொம்ப படிப்பேன் நான் பாக்கெட் நாவல்கள்லாம். விட்டா இவ துப்பறிவாளனா போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்க விளையாடுறதே சின்ன குழந்தையில விளையாடுறதே வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் இதுதான் வச்சு விளையாடுவோம், கான்செப்ட் வச்சு. ரொம்ப போகுது, சாரி.
புரியல. ஆமா, கரெக்ட். நன்றி. நான் இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டா என் செஷன்ல என்ன சொல்லுவேன்? நன்றி சாரி மேடம். சாரி ஃபார் பரவாயில்ல. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா ஆயிட்டேன். ஆமா ஆமா. இல்ல அதுதான் இந்த நம்மளோட இந்த நற்பலரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. கவிதா மேடம், உங்களுக்கு புத்தகங்கள் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். உங்களுடைய அட்ரஸ் தேங்க்யூ வந்து ஸோ நம்ம மச். குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்க யார் ஓகே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. ஓகே. மஞ்சுளா மேடம் வந்து மேக்ஸ் உங்க பையனுக்கு மட்டும் இல்ல சந்திராஷ்டமம், எனக்கும் இந்த மாதிரி பல பேருக்கு சந்திராஷ்டமம் தான் அது. நன்றி. அடுத்தது டிஆர்பி சார். சார் உங்க ஆசீர்வாதங்கள். கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம் முன்னேற்றம் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி வரும். ரகசிய சுரங்கம் நீ நாடக அரங்கம், அதுல ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாய். அந்த லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இந்த சைலன்ஸ்னு மேடம் சொன்ன மாதிரி என்ன அது நம்மள பேச வைக்குதா? லேடிஸ்க்கு மட்டும் வாயாடின்னு பேர் கொடுக்குறாங்க, ஆம்பளை எல்லாம் பேசுனா இன்னும் வாயாடான்னு சொல்றது இல்ல, பேச்சாளர்ன்றாங்க. அது என்னது அதுன்னு யோசிக்க தோணுது. அந்த சைலன்ஸுங்கிறது எனக்கு வந்து நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் போனேன். அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து 5 days மெடிடேஷன் 5000 ரூபாய். அப்பவே 5000 ரூபாய். அது 3 நாள் நானு ஒய்ஃபு பிரதரு அவர் ஒய்ஃபு எல்லாரையும் கூட்டு போனோம். அங்க பேசாம இருக்கணும். ஐயா சான்ஸே இல்லை. என் குரூப்ல மட்டும் தனியா தம்பி அதெல்லாம் ரூல் வேற. நாங்கெல்லாம் பேசாம வாய் இருந்தா பேசிடுவோம், கண் இருந்தா பார்த்துருவோம், காது இருந்தா கேட்டுருவோம் நல்லத. அப்படிங்கும்போது சோ இதெல்லாம் நம்மளால பேசாமலாம் இருக்க முடியாது. நம்ம எத்தனை நாள் வாழ போறோம் தெரியாது. நம்ம படிச்ச ஒரு விஷயத்த புக்கே ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்தது அப்படின்னா சார் பிரிச்சுட்டு நான் வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவேன் கிஃப்டா. எனக்கு கிஃப்டா வந்ததுதான். ஆனா 1+1 இருந்ததுன்னா ஐ வில் நாட் கீப் இட். அது வந்து எங்க போகணுங்கிற கிளாரிட்டியை வந்து அது மாதிரி அந்த சைலன்ஸ் எல்லாம் இருக்க முடியாது. நம்ம லைப்ரரியில இருக்கோமே வழிய அந்த நாலேஜை எடுத்துட்டு அந்த ஊமையா இருக்க முடியுமானா அந்த ஊமையே பேச வைக்கிறதுக்கு உண்டான அந்த பரிபாஷைகள் வந்து நமக்குள்ள இன்னைக்கு 3:42 எழுந்திருந்தேன் அப்படின்னா நல்ல அந்த மூச்சு காத்து போகும்போது பாடியும் எவ்வளவு தூரம் நம்மளை பியூரிஃபை பண்ணுதோ அது மாதிரி இந்த புக்கு வந்து பெரிய புக்கெல்லாம் காமிச்சாரு. ஆனா அந்த ஒரே டாட் மாதிரி ஒரு புக்கை காமிச்சு இது புக்குனையோ என்னப்பா புள்ளி மாதிரி இருக்கு, அது எங்கப்பா பெரட்டுறது, எப்படிப்பா படிக்கிறது, ஒன்றும் புரியலப்பா, அதுல என்னத்தான் இருக்குப்பா அப்படிங்கிறது தான் கேட்கணும்னு தோணுச்சு தெய்வமே. அதாவது இப்படி எல்லாம் ஒருத்தர் யோசிக்கிறார் பாரு. படிக்க முடியாத ஒரு புக்கை எழுதி அதை படிக்க முடியாத படிக்க வச்சு அதை படிக்கிறதுக்கு பிடிச்சா படிச்சுக்கீங்க அப்படின்னு ஒரு தெய்வம் வந்து இங்க வந்து சொல்றாரு. அப்படின்னா அந்த அவர் சொல்லுவார் 2 புக்கு சொன்னீங்களே ஃபாதர் வந்து டயத்தில் வந்து எனக்கு 2 புக்கு கிடைச்சது அப்படின்னு. தர்ம சாஸ்திரம்னு அந்த தர்மம் வந்து பிசினஸா இருக்கட்டும் whatever நம்மளோட ஆக்டிவிட்டியில தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, பேச்சு தர்மம்னு இருக்கு, செயல் தர்மம்னு இருக்கு. அந்த தர்மங்கள் எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நேற்றுக்கு வந்து ஒரு சங்கரா டிவியில நின்னை சரணடைந்தேன்னு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல முடிஞ்சதுன்னா சண்டே அன்னைக்கு பாருங்க. சண்டேல 9 o'clock 8:30 to 9:30 வரும் அந்த 1/2 hour ப்ரோக்ராம். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத பாடசாலையில போய் ஒரு சின்ன வயசு பையன் வேதம் படிக்கிறதுக்கு குடுமி வச்சுக்கிட்டான். அவனோட தன்னை வேற மாதிரி ரூபத்தை மாத்தி 1 வருஷம் வீட்டுல இருந்தே பிரிஞ்சு அங்க போய் லேர்ன் பண்றான். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது அந்த குழந்தைங்க எல்லாம் சில பேர் பேரண்ட்ஸ் இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு எழுத்துக்களும் எழுதுறவங்க பல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. அது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கைகள். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயத்த உணர வச்சிருக்கீங்க தெய்வமே. கவிதா மேடம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி நிறைய பேசாம இருக்க முடியல சார் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு புனித பயணம் தான். ஒரு நாளும் நாம் இன்று புதிதாய் பிறந்தோம் தான், புதிதாய் வாழ்வோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், அருமை. கடைசியா இது வந்து நம்ம எல்லாரும் திருச்சியில வரும்போது நம்ம சண்முக சுந்தரம் சார் கொடுத்த ஒரு புத்தகம், அதெல்லாம் என் ஷெல்ஃப்ல இன்னும் படிக்காம வச்சிருக்கு. இது நம்ம செந்தில் சார் கொடுத்த ஞானகங்கை. இதெல்லாம் வந்து ரீசெண்டா படிக்கிறதுக்காக வெயிட்டிங் அந்த மாதிரி இல்லை. அதை சொல்லிட்டு சிவகனி மேடம் இன்கால் மெசேஜஸ் மட்டும் படிச்சுட்டு
நீங்க வந்து உங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு கன்க்ளூட் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார் செஷன். அருணகிரி சார் வந்து ஹாப்பி மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். வெரி டீப் ஹிஸ்டரி அபவுட் புக்ஸ். Started from your book self and traveled French Revolution, China, Manifest by Karl Marx, novel, etc. Beautiful, congrats sir, bye bye அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செந்தில் சார், வெரி எக்ஸலண்ட் மெமரபிள் செஷன், தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இருக்காங்க. தீபா மேம் சூப்பர். அடுத்தது நாராயண கணபதி சார், எக்ஸலண்ட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. வீரசேகரன் சார், வாழ்நாள் சாதனை படைத்த வள்ளலே வாலிய நீது. அடுத்து சவிதா மேம், வெல் செட் அண்ட் மோர் கிளாரிட்டி அபவுட் புக் செல்ஃப் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு இருக்காங்க. சிவசங்கரி, எக்ஸலண்ட் செஷன் ரமேஷ் சார், ஆஸ் யூஷுவல் ராக்கிங், கங்க்ராட் சார். சந்தான் லக்ஷ்மி, வெரி வெரி எக்ஸலண்ட் செஷன் சார், கெயின்டு மோர் அண்ட் வெரி கிளியர் இன்ஃபர்மேஷன். கேன் யூ சஜஸ்ட் த ஒன் பெஸ்ட் புக் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நீங்க புக்கு சஜஸ்ட் பண்ணோம் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, செஷன் ரமேஷ் சார் செஷன் அட்டன் பண்ணீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது மேஜர் சார், ரமேஷ் சார், யுவர் பேஷன் ஃபார் புக்ஸ் வாஸ் எவகேட்டிவ், எவிடென்ட் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ். சார் தாமோதரன் சார், கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிடுங்க சார். The way you linked reading to empathy will stay with me. Thanks for the inspirational session. மேஜர் சார் வந்து தர்மசாஸ்திரம் வாஸ் ரிட்டன் பை சோமதேவா சர்மா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. லாவண்யா மேம், அவங்க ஃபீட்பேக் கொடுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா சாரோட செஷன் இருந்தது. ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதில் வந்து என்னன்னா, நிறைய இந்த ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு புக்கும் சைஸ் வச்சு எது லாங்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஸோ எத்தனையோ சாதனைகள் இருந்தாலும் சில இதெல்லாம் அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருந்தது சார், நியூ இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் அந்த புக்ஸ் உங்களோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் இதுலேயே ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, என்னென்ன புக்ஸ் என்னோட லைப்ரரியில் இருக்கு அப்படின்றது. ப்ளஸ் அதை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்றது நிறைய செஷன்ஸ் உங்களோட நான் பார்த்துருக்கேன். நிறைய கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா இந்த புக் ரீடிங் ஹேபிட் தான் உதவி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேக்அவே எல்லாருக்குமே. நல்ல ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதா இருக்குன்றதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய நானும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இன்னமும் ஒவ்வொரு விஷயமும் கேட்கும் பொழுதும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒண்டர்ஃபுல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரொம்ப சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்தீங்க இறுதியா வந்து. அடுத்ததா வேற எல்லாரும் சொல்லிட்டீங்க இல்லைங்க சார்? தேங்க்யூ. ஆமா, எனக்கான ஒரு நிமிடம் மட்டும் கொடுத்துட்டு சார், உங்களுக்கான ஒரு கவிதை. புத்தக அலமாரியில் இத்தனையா என வியக்க வைக்கும் வகையில் அமைந்த நிகழ்வு. தத்துவ வார்த்தைகள் தனித்துவமாய் நின்றிட சத்தமில்லாமல் சாதனையாளராக்கும் திறவுகோல். உணர்வுகளின் உறைவிடம் என்றும் நம் உயிர்ப்பிடம். புத்துணர்வை விதைக்கும் புதுமை நறுமணம். தித்திக்கும் நமக்கும் திகைப்பான விஷயங்களால் எத்திசையும் செல்வோம் ஏற்றமாய் வாழ்வோம். எங்கும் விதைப்போம் ஒரு புத்தக அலமாரியை. வாய்ப்பிற்கு நன்றி சார். உங்களுக்கான ஏற்புரை. நன்றி அனைவருக்கும். மிக அழகாக என்னுடைய நண்பர்கள் எப்பவும் போல ஒரு நல்ல இன்னும் ஊக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. இன்னும் நல்ல சிறப்பான ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய தேடுவோம், நிறைய படிப்போம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்போம். நான் சொன்ன விஷயம் புத்தகம் படிக்கிறதுன்றது வந்து கண்டிப்பா அதுக்குன்னு ஒன் டேல ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம். அது பண்ணணும்னா இப்போ நிறைய தண்ணி குடிக்கணும்னா நம்ம வீட்டில் டீபாய் மேலே பாட்டிலில் தண்ணி எப்பவுமே ஃபில் பண்ணி வச்சிடணும். அப்போதான் நமக்கு தண்ணி தாக எடுக்கும்போது உள்ளே போய் ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கணுமான்னு தோணும். ஸோ அது மாதிரி தோணும்போது பக்கத்தில் வச்சுதான் குடிக்கிற மாதிரி புத்தகம் கண்ணுக்கு நேர படுற மாதிரி
ஒரு புக் ஷெல்ஃப் என்கிட்ட இருந்தாலும் என்னோட ரைட் சைடில் இப்போ ரீசெண்டாக என்ன நான் படிக்கணும் அப்படின்ற புத்தகத்தை எடுத்து அந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு அப்படியே போகிற போக்கில் எடுத்து கையில் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய படிக்க 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 நிறைய மௌனம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். ஏற்கனவே சைலன்ஸ்னு அவங்க மஞ்சுளா மேடம் சொன்ன மாதிரி. ஸோ எல்லாருக்கோட வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். உங்களோட உத்வேகம் தான் இன்னும் நிறைய தேட எனக்கு ஒரு விஷயங்கள் கொடுக்குது. உங்களுடைய நீங்கள் சொல்கிற உங்கள் மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து ஃபீட்பேக் தான் இன்னும் நிறைய நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக உங்க கூடயே டிராவல் பண்ணுவேன். வாய்ப்புக்கு நன்றி. தெய்வமே 87 வயசுல அம்மா புக்கு படிப்பாங்கன்னு சொன்னீங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேங்கிறது தான் சிறப்பு. நன்றி தெய்வமே. நன்றி, கண்டிப்பா. நன்றிங்க நன்றிங்க. போன வாரம் டிஆர்வி சார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு 10 days பேக்கு. ரொம்ப அது ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வா இருந்தது. அதுக்கு பிறகுதான் நம்ம ஆக்சுவலி அந்த திருச்சியில மீட் பண்றதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 2 நாள் முன்னாடி. நன்றி நன்றி சார், தேங்க்யூ. சிறப்பான கருத்தை கூறினீர்கள். தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடிப்பது போல படிக்க வேண்டும் ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே புத்தகத்தை எடுத்து படித்து விட வேண்டும் என்று கூறினீர்கள். மிக 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 சிறப்பு சார். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான தொகுத்து வழங்கிய சிவகணி மேடத்துக்கு மிக்க நன்றி. நாளை